ஹலோ, இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு சின்ன டெஸ்ட்டு. சரியா? நான் சில வேர்ட்ஸ்லாம் சொல்லுவேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்ன உடனே யார் ஞாபகத்துக்கு வராங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். லவ், ஹேட்ரட், லாயல், கைண்ட், கேரிங், ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன வார்த்தை எல்லாமே உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த வார்த்தைக்கெல்லாம் உங்களுக்கு யாரோ ஒரு ஃபிகர் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருப்பாங்க. இப்போ லவ்னா சில பேருக்கு அம்மா அப்பா, சில பேருக்கு வந்து அவங்களோட லவர், இந்த மாதிரி ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ லாயல்னா வந்து யாரோ அவங்களுக்கு உண்மையாக இருந்தவங்க, அது ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. ஹேட்ரட்னா நீங்கள் ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆள், அது வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் நான் சொன்னேன் இல்லையா, கைண்டு, உங்ககிட்ட யாரோ கைண்டாக இருந்திருப்பாங்க, அப்போ உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சரி, இப்போ நான் கேட்குறேன், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? question mark, right? which means நீங்கள் வந்து லவ்விங்காக, இல்லை நீங்கள் வந்து யாரையும் வெறுக்காமல், நீங்கள் வந்து லாயலாக இல்லை கைண்டாக இல்லையா? அப்போது எப்போவுமே உங்களுக்கு இன்னொரு ஃபிகர் தானே வந்து இதெல்லாம் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வந்தது. ஓ, மை மாம் இஸ் வெரி லவ்விங், ஓ மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி லாயல் டு மீ, அண்ட் என்னோட ஆண்ட் வந்து எனக்கு ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, அண்ட் வந்து எனக்கு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி என் கூட பழகுனவங்க இந்த மாதிரிலாம் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, அதனால அவங்க மேலே எனக்கு கோவமாக இருக்கேன், ஹேட்ரட் இருக்குது. இப்படி தானே அவங்க எல்லாருக்குமே தோணுச்சு. ஏன் நான் லவ்விங்காக இருக்கேன் நான் எல்லார் மேலேயும்? சரியா? நான் வந்து ஹேட்ரடாக இருக்கேனா, யாராச்சும் வெறுக்கிறேனா, நான் அவங்கள ஏன் நான் மன்னிக்கக்கூடாது? இல்லை நான் எல்லார்கிட்டையும் கைண்டாக இருக்கிறேனா, அண்ட் வந்து நான் வந்து என்னை நம்புறவங்க கிட்ட நான் லாயலாக இருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் யாராச்சும் யோசிச்சுருக்கீங்களா? Cheers. Think about it.